கம்யாதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 கிலோ அளவு சிக்கனை பயன்படுத்தி குழம்பு தான் செய்து காமிக்க போகிறோம். அதிகமாக மசாலாக்கள் பயன்படுத்தாமல் வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாய் தூளை பயன்படுத்தி தான் செய்து காமிச்சிருக்கோம். இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு துண்டு போல் பட்டை, 3 கிராம்பு, 2 கடல் பாசி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா ரஃப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இதில் 1 கைப்பிடி அளவு பூண்டு பற்கள், 1 கைப்பிடி அளவு இஞ்சி, 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு, இது கூடவே 1 கொத்து போல் கருவேப்பிலை இலைகள், அரை மூடி திருவின தேங்காய் சேர்த்து நல்லா இதை ரஃப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. நீங்கள் பொட்டுக்கடலைக்கு பதிலாக முந்திரி கூட பயன்படுத்திக்கலாம். இன்னும் ரிச்சான டேஸ்ட்டில் கிடைக்கும். இப்போ இது கூடவே 1 கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. நான் முந்திரி சேர்க்கல. ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு கசகசா சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட முந்திரி இருந்துச்சு அப்படின்னா முந்திரியும் 1 கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் 4-5 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 2 துண்டு கிராம்பு, 2 கடல் பாசி, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 ஸ்டார் அனீஸ் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவு சோம்பும் சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடுசாக கட் பண்ணிக்கோங்க. 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வதங்கி வந்ததுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே ஒரு 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவு தனியாத்தூள் அதாவது கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. மசாலாக்கள் சேர்க்கும் போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது வாஷ் பண்ணி வச்சுருக்கிற 1 கிலோ அளவு சிக்கனையும் நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். சிக்கனில் இருக்கிற தண்ணியெலாம் வெளி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், சிக்கன்லேருந்து தண்ணி நல்லா வெளி வந்துட்டு சிக்கன் நல்லா சுருள வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டை சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் ஜாரை அலசிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் கிரேவி பக்குவத்துக்கு தேவை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது, நம்ம ஒரு செமி சாலிடாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். குழம்புக்கு திக்னஸ் கொடுக்கறது நம்ம சேர்த்துருக்கிற குழம்பு மிளகாய்த்தூள், அப்புறமா பொட்டுக்கடலை, அதனால் நீங்கள் தண்ணி கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம். திக்காகி வரும். கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பாருங்கள். பத்தலைனா உப்பு போட்டுக்கோங்க. காரம் பத்தலைனாலும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஒரு 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள், 1 கைப்பிடி அளவு புதினா இலைகள், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து கலந்து விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான்.